அமித்ஷா வருகை வச்சிருக்காங்க இந்த மாசம் வராங்க அப்படின்னு சென்னையில வந்து முக்கிய தலைவர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்க. 50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறனா இப்ப என்னோட தொகுதியை எடுத்துக்கோங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த தொகுதியில ஒரு முறை கூட 52% 53% மேல வாக்குப்பதிவே நடக்காது. ஏனென்றால் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக வீடு மாறுவது, பணிக்காக வந்து கொஞ்ச காலம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தவர்களுடைய பெயரை எடுத்து அதை வந்து சீராக வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது ரொம்ப வருஷமா நடக்கல. அதனால இந்த காரணங்களால இப்போது உண்மையான யார் வாக்காளர்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த பட்டியலில் இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு. இந்து முன்னணி பேர் இயக்கம் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து சட்ட போராட்டமும் நடந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை, மதுரை கிளை இதற்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல திமுக அரசுக்கு எப்பவுமே இந்துக்களுடைய கோயில்கள், வழிபாட்டு முறைகள், அவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு சொன்னா அதை 2ஆம் பட்சமா தான் பாக்குறது வழக்கம். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு? திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அங்க வந்து மேல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த நாடு ரொம்ப விசித்திரமா இருக்குதுங்க. இங்கு எல்லா மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். எல்லா மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு. ஆனா கார்த்திகை தீபத்துக்கு முருகனோட மலையில தீபம் ஏத்துறதுக்கும் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டுல நடத்த வேண்டியதா இருக்கு. இது இன்னைக்கு யதார்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, இல்ல அவர்கள் அமைதியா இருந்தா கூட அவங்கள போய் இவங்க தூண்டி விடுவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக இந்துக்களுடைய உரிமைகளை பறிவோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல. நீதிமன்ற தீர்ப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க. என்ன, திருப்பரங்குன்றம் மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது. அதனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அங்க கார்த்திகை தீபம் நல்ல முறையிலே நடப்பதற்கு கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் அங்க தீபம் ஏத்திட்டு தான் இருந்தோம். கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. வலுப்படுத்தக்கூடிய நிலையில டிடிவி தினகரன் அவர் அழைப்பதற்கு தேவையில்லைன்னு சொல்லி பாஜக இப்போ வந்து இந்த கூட்டணி ஒரு வலுவில்லாத ஒரு நிலையில, வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும். ஏனென்றால் தேர்தல் நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள். அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி. இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை, அரைகுறை ஆட்சியை, திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையும் பலமும் மக்கள் செல்வாக்கும் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால வலுவிழந்திருக்கு. ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம். அதனால இது வலுவெல்லாம் இழக்கலைங்க. அதிமுக பாஜக தவிர பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே இருந்த கட்சிகள் அதிமுக பெரிய கட்சி இல்லையா? பிஜேபி பெரிய கட்சி இல்லையா? அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகளா? எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா? காங்கிரஸ் பெரிய கட்சியா? எல்லாம் நம்பர்ல எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே.